Hi, welcome you all for the PM lectures. This is Raj Kamal. So, இன்னைக்கு நாம construction of a parabola by eccentrical method தான் பார்க்க போறோம். Let's see the question. So, question பார்த்தீங்கன்னா டைரக்டாவே construction hyperbola அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Sometimes பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலன்னா we should see the eccentric value பார்க்கணும். So, eccentric value இங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க. The ratio சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1.5 கிடைக்கும். So 1.5 is value is greater than 1. So நமக்கு eccentricity value வந்து greater than 1 இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹைப்பர்போலா மெத்தடை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். அதே eccentricity value equal to 1 இருந்துச்சுன்னா நம்ம எலிப்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணணும். அதே வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா பேராபோலா மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 கண்டிஷன்ஸ் தான். eccentricity value வந்து greater than 1 on the hyperbola, less than 1 on the ellipse, equal to 1 on the parabola. So first இந்த மூணு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு. So first step, identification of the problem. That is here clearly given that the value is greater than 1. அப்பனா இது வந்து hyperbola அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிரோம். After identification என்ன பண்ணனும்னா eccentricity value எடுத்து எழுதணும். So E is equal to 2/3. இந்த 3 அப்படிங்கிறது நியூமரேட்டர் வேல்யூ என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த V and F மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் வேல்யூ 2 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த C and V மென்ஷன் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நோட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னு பாக்குறோம்னா Vனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா V is mentioning it as vertex அப்படின்னு சொல்றாங்க. Vனா we can say it as a vertex and Fனா பாத்தீங்கன்னா focus அப்படின்னு சொல்றோம். We can say it as a focus and again V na vertex அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். and the C, இந்த C என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். F is equal to என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் வேல்யூவையும் டினாமினேட்டர் வேல்யூவையும் ஆட் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸை செப்பரேட் பண்றதுக்காக டிவைட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? லெட்ஸ் see இந்த ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஸோ சீனா என்னன்னு சொல்லி பார்க்கணும். சீனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுவோம். ஸோ லைனாவே 2 பாயிண்ட்ஸ் சேர்ந்ததுதான். ஸோ வி கேன் மார்க் தட் பாயிண்ட் ஹியர் அண்ட் கிவ் த நேம் ஆல்சோ A and B அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்றோம். ஸோ ஆஃப்டர் கிவிங் த நேம் ஸோ இந்த லைனை வந்து என்ன சொல்றோம்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வெர்டிகல் லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டைரக்ட்ரிக்ஸ் we need to find a mid point. இந்த ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை தான் C அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ C என்ன தெரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் C அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த C மார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுவோம். இந்த லைன் பேர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, let's see now. இதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் A and B and then directrix. இதுதான் வந்து directrix line அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கிளியரா தெரியுதுங்களா? ஸோ ஆஃப்டர் மார்க்கிங் த மிட் பாயிண்ட் C, you can draw a horizontal line. That line is called an axis. ஸோ இது directrix line, இது வந்து axis line. ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின்ல ஃபோக்கஸ்க்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 50 mm சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த 50 mm C பாயிண்ட்ல இருந்து ஹரிசாண்டல் லைன்ல மார்க் பண்றோம் அண்ட் கிவ் த நேம் எஸ் F அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை இப்படி இண்டிகேட் பண்ணி கூட காட்டலாம். பட் யூனிட் மென்ஷன் பண்ணாதீங்க. யூனிட்டை வந்து இங்க கீழே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காட்டுங்க. சரிங்களா? ஸோ see the picture. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். சரிங்களா? ஃபோக்கஸ் பாயிண்டை அப்படி மார்க் பண்ணிடுறோம். ஸோ ஆஃப்டர் மார்க்கிங் த ஃபோக்கஸ் பாயிண்ட் சிக்கும் எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எஃப்ங்க வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைச்சு. அப்போ 5 டிவிஷன்ஸ் இந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா 5 டிவிஷன்ஸா டிவைட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்போம்னா நமக்கு ஃபோக்கஸ்க்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா 15. அந்த 50 இந்த 5ஆல டிவைட் பண்றோம். we can get the distance of 10. so அப்போ first point, second point, third, fourth, fifth. so 0, 1, 2,
3, 4, 5. Like this, we need to divide. See the picture now, you can understand very easily. Okay, then we can move for the next step. So next step பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வெர்டெக்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, நமக்கு எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கொடுத்திருந்தாங்க. எசென்ட்ரிசிட்டி வேல்யூ எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? E is equal to 3/2. தட் இஸ் என்ன நமக்குன்னா VF CVE இதுதான் அதோட வேல்யூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் இது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டினாமினேட்டர் யூஸ் பண்ணியும் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம், நியூமரேட்டர் வேல்யூ யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் நியூமரேட்டர் வேல்யூ யூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன். 3னா V2F டிஸ்டன்ஸா இருக்கும். அப்போ இது 0 இனிஷியல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அப்போ வெர்டெக்ஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றோம் 3 யூனிட்ஸ் தள்ளி. இதே நான் டினாமினேட்டர் வேல்யூ யூஸ் பண்ணியிருந்தேன்னா 0, இங்க இனிஷியல் பாயிண்ட் 0, 1, செகண்ட் இங்க இருக்கு. அப்போ இங்க 2 யூனிட்ஸ், இங்க 3 யூனிட்ஸ். Like this we can find the vertex. Clear view தெரியுதுங்களா? Okay, next we can go. So after marking the vertex point, we need to find the distance. இந்த distance கண்டுபிடிக்கணும். V2F distance மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு ஒரு vertical line V point இருந்து ஒரு vertical line draw பண்ணுங்க இந்த மாதிரி. அண்ட் இதுக்கு நேம் கொடுங்க. என்னன்னா E அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் C பாயிண்ட்ல இருந்து ஒரு இன்க்ளைன் லைன் டிரா பண்ணுங்க. அந்த இன்க்ளைன் லைன் வந்து E பாயிண்ட கிராஸ் ஓவர் பண்ணி போற மாதிரி டிரா பண்ணுங்க. ஓகேவா? இது பாருங்க இப்போ தெரியும். ஓகே, நான் விசுவலைசேஷன் இங்க பாருங்க, ஈஸியா விசுவலைசேஷன் இந்த மாதிரி. ஓகே, ஆஃப்டர் தட் இதுக்கப்புறமா இந்த V பாயிண்ட்ல இருந்து இந்த ஹரிசாண்டல் லைனை 6 to 8 டிவிஷன்ஸ் வந்து டிவைட் பண்ணுங்க. 6 to 8 வெர்டிக்கல் லைனா டிவைட் பண்ணுங்க. இந்த டிவிஷன் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து 10 mm எடுத்துங்க. இங்க என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்களோ அதே எடுத்து. இங்க 10 mm எடுத்தோம், இங்கேயும் 10 mm எடுத்துக்கலாம். இங்க 7 எடுத்தா இங்க 7 எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Like this we need to draw a vertical line. Vertical இல்ல, you see here, like this we need to draw. Okay, up to 6 or 8 lines இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நேம் கொடுங்க. இங்க 1, 2 V இனிஷியல் பாயிண்ட், அதுக்கு அடுத்து 1, 2, 3, 4, 5, 6. சிமிலர்லி மேல 1', 2', 3' அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக டேஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேல கீழே வந்து நார்மலா கொடுங்க. இது மாதிரி டிவைட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் டிவைடிங், ஸோ ஆர்க் நம்ம ட்ரா பண்ண போறோம். இந்த டேபிள் காலம் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்றோம். டேபிள் காலம் ரிக்வயர்ட் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்க் எதில் நடைப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 to 1' மெஷர் பண்ணுங்க. 1 to 1' மெஷர் பண்ணிட்டு F சென்டர் ஆவீங்க. and make an arc on both sides, மேல இல்ல. similarly 2 to 2' மெஷர் பண்ணுங்க. F சென்டர் ஆவீங்க, arc அடிங்க. similarly third step 3 to 3' மெஷர் பண்ணுங்க. F சென்டர் ஆவீங்க, arc அடிங்க. similarly 4 to 4' மெஷர் பண்ணுங்க. F சென்டர் ஆவீங்க, arc அடிங்க. இது மாதிரி கண்டினியூஸா 6 லைன்ஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் மார்க்கிங் த ஆர்க்ஸ், இந்த மாதிரி ஆர்க் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து should draw a arc. இந்த ஆர்க் பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்க்ல இந்த கர்வ் வந்து கட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கர்வ் டிரா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் எல்லாமே லைட்டா வரைங்க. H பென்சில் ஆர் 2H பென்சில் யூஸ் பண்ணி டிரா பண்ணுங்க. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கர்வ் மேல எகைன் யூஸ் யுவர் HP பென்சில். HP பென்சில் வச்சு டார்க்கா டிரா பண்ணுங்க. கர்வ் கரெக்டா போடல, நீங்க கரெக்டா போடுங்க. சரியா? ஸோ வரைஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, கர்வ் மட்டும் டார்க்கா கட்டிருக்காங்களா? இந்த மாதிரி வரைங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், கொஸ்டின்ல டான்ஜென்ட் நார்மல் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா, இல்லை கண்டிஷன் கொடுத்துருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணுங்க. கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நம்ம டிரா பண்ணணும். நமக்கு இந்த கொஸ்டின்ல எதுவும் கொடுக்கல, அதனால நாமளாவே டிரா பண்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த கர்வ்ல எங்கேயாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. ஒன்லி அந்த கர்வ் மார்க் a point like anywhere and join this 2 points. இந்த F பாயிண்ட் ஓட ஜாயின் பண்ணுங்க. இங்க ஒரு நேம் கொடுங்க P ன்னு. இந்த மாதிரி இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபோக்கஸ்ல ப்ரொடக்டரை வச்சு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைங்க. அது வந்து டைரக்டருக்கு டச் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்கு நேம் கொடுங்க P அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும் வரைஞ்சிங்கன்னா. ஆஃப்டர் திஸ் இந்த பாயிண்ட் Tல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணுங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த P பாயிண்ட்டை கர்வை கிராஸ் ஓவர் பண்ணி போகணும். கர்வுக்குள்ள வரக்கூடாது, இன்சைட் த கர்வ் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு லைன் வரைங்க. அண்ட் ஓகேவா, இப்போ இந்த லைனை வரைஞ்சிட்டு இந்த லைன்ல ஒரு நார்மல் லைன் டிரா பண்ணுங்க. This is normal and this will be a tangent. Okay, can you understand guys? Okay, that's all guys. Thank you.